மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் எலிக்காதிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு ஒரு எலி அமர்ந்திருந்தால் அதோட காது எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் இலையமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். பாரம்பரிய மருத்துவத்தில் மிக அதிகமாக உபயோகப்படக்கூடிய ஒரு தாவரம் கூட இந்த எலிக்காதிலையை சொல்லலாம். வெறும் மருந்துக்கு மட்டுமல்லாமல் மருந்துகள் தயாரிப்பதற்கு, குறிப்பாக பார்த்திங்கன்னா ரச ஔஷதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பூரம் வீரம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை சுத்தப்படுத்துவதற்கும் அதை மருந்தாக பயன்படுத்த தயாரிக்கிறதுக்கும் இந்த எலிக்காதிலை மிக மிக அதிகமாக பயன்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த எலிக்காதிலையை பொறுத்தவரையிலும் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது குடல் இறக்கம் நம்ம சொல்லுவோம். இந்த குடல் இறக்கம் ஏற்படும் போது அல்லது விரைவீக்கம் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது. அந்த மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை குணப்படுத்துவதற்கு இந்த எலிக்காதிலை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எலிக்காதிலையை முழு தாவரத்தையும் எடுத்து சிறிதளவு விளக்கெண்ணெய் பால் சேர்த்து அதோட பூண்டு பெருங்காயம் சம்பந்தப்பட்ட பொருட்களை சேர்த்து இதை ஒரு மருந்தாக காய்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு விளக்கெண்ணெயாக இதை கொடுப்பாங்க. இந்த விளக்கெண்ணெயை தினமும் காலை ஒரு தேக்கரண்டி இரவு ஒரு தேக்கரண்டி வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா இது அந்த குடல் இறக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகளை சரிப்படுத்த உதவுவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு சிசேரியன் செய்து கொண்ட தாய்மார்கள், அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள், மலம் கழிப்பதற்கு அதிகமாக முக்குகின்ற ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள், அதிக பாரத்தை சுமப்பவர்கள், அதிக நேரம் நின்று கொண்டிருப்பவர்கள், கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், இவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குடல் இறக்கம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குடல் இறக்கம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா முதல்ல அடிவயிறு பகுதிகளில் லேசாக வலி வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிற்கும்போது அடிவயிறு லேசாக தொங்குவது போல இருக்கும். தொடைக்கும் வயிறோட அடிப்பகுதிக்கும் இடையே ஒரு வீக்கம் இருப்பது போல நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, படுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இறுக்கம் இல்லாமல் இருக்கும். நிற்கும்போது நடக்கும்போது அல்லது உட்காரும்போது இந்த இறுக்கம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குனியும் போது குறிப்பாக அந்த இறுக்கம் மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். இதை சரியாக கவனிக்காமல் விட்டோமேயானால் அந்த குடல் இறக்கத்துடைய அளவு மிக அதிகரிக்கும். அது மிக அதிகரிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த குடல் இறக்கத்தை எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் குணப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா இந்த எலிக்காதிலைக்கு சக்தி உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதப்படுத்தப்பட்ட எலிக்காதிலையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை காலை ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்பு இரவு ஒரு தேக்கரண்டி உணவுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டாலே சிறிது சிறிதாக ஒரு 6 மாத காலத்தில் அந்த குடல் இறக்கமும் குணமாவதை நம்ம பார்க்கலாம். குடல் இறக்கத்துடன் கூடி விரை வீக்கம் இருந்தாலும் அவையும் குணமாவதை நம்ம பார்க்கலாம். இந்த இரண்டையும் சரிப்படுத்தக்கூடிய சக்தி எலிக்காதிலைக்கு உண்டு. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான தொந்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான இன்சுலின் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் சர்க்கரை நோய்க்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடான உணவு பழக்கங்களை வைத்து கொண்டிருந்தாலும் கூட சர்க்கரை அளவு கட்டுக்குள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயுடைய அளவு எவ்வளவு அதிகமாகுதுன்னா, ஒரு நாளைக்கு 40 யூனிட் வரை இன்சுலின் செய்து கொடுத்து கொண்டாலும் கூட, அது தவிர உணவுக்கு முன்பு பின்புங்கிற மாதிரி நிறைய மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட சர்க்கரையுடைய அளவு எப்பொழுதும் 250 300லேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலிக்காதிலை. எலிக்காதிலையை உலர வைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 10 கிராம் அளவுக்கு தினசரி அளவாக எடுத்து ஒரு 500 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து 250 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை
காலை உணவுக்கு முன்பு, மதிய உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவும் கட்டுக்குள் வருவதை நாம் பார்க்க முடியும். இது நேரடியாக சர்க்கரை நோய்க்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உதவி செய்வது கிடையாது. ஆனால் மற்ற சர்க்கரை மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது கூட சர்க்கரை அளவு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வரும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த எலிக்காது கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு மிக அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஈவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பல்கலைக்கழகங்கள் கூட எலிக்காது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத அதை பிரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கு உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 100ல் 10 குழந்தைகள் நீரிழிவு நோயுடனே பிறக்கின்றன. ஒரு 20% குழந்தைகள் பார்த்திங்கன்னா 15 வயதுக்கு முன்பு அவர்கள் நீரிழிவு நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க முடியும், எவ்வளவுதான் இன்சுலின் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும், அப்போ அவர்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த எலிக்காது இலைக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவுகள் நிரூபித்திருக்கிறது. 2ஆம் கட்ட மற்றும் அனிமல் ட்ரையல்னு சொல்லுவாங்க, அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மூலக்கூறுகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி முடிகின்ற வகையில் பார்த்திங்கன்னா அதிகமான இன்சுலின் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகள் எலிக்காது கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலிகை உபயோகப்படுத்தினாலே மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த நியூரோபதி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் கால்கள் எப்பொழுதுமே ஒரு நெருப்பில் வைப்பது போல் ஒரு எரிச்சலுடனே இருக்கும். அந்த எரிச்சல் அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கால்கள் தரையில் வைத்து நடக்கும்போது உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். சாதாரணமாக தரையில் நடந்தால் கூட ஏதோ ஒரு துணி மேல் நடப்பது போல ஒரு உணர்வு இருக்கும். அதற்கு எலிக்காது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தேய்த்து குளித்தாலே அந்த டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதை பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த எலிக்காது இலையை பொறுத்தவரையிலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் மற்றும் விரைவீக்கம் நோயை நீக்குவதற்கும் கட்டுப்பாடின்றி இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி அதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா கடந்த ஓராண்டு காலமாக பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. சமூக மோதல்களையும் சமூக பதட்டங்களையும் உருவாக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய பல சம்பவங்கள் வெளியே வந்து அது ஒரு பெரிய ஒரு விவாதமாகவும் ஒரு அரசியல் பதட்டமாகவும் மாறியிருப்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சம்பவங்களின் வரிசையில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்பது இன்றைக்கு நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி மாட்டுக்கறி சாப்பிட்டதற்காக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதாவது அவர் மாட்டுக்கறி சாப்பிடக்கூட இல்லை, அவர் மாட்டுக்கறி வைத்திருந்ததாக ஒரு போலி குற்றச்சாட்டின் பேரில் ஒரு முதியவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் என்பது எப்படி நாடு முழுக்க ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியதோ அதுபோன்ற ஒரு சம்பவம் சமீபத்தில் ஹைதராபாத் சென்ட்ரல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த, மத்திய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் ரோஹித் வெமுலா என்கிற அந்த மாணவரினுடைய தற்கொலை சம்பவம் என்பது. இந்த தற்கொலை என்பது இன்றைக்கு கல்வி அமைப்புகளில் நிலவக்கூடிய சாதிய மனோபாவத்தையும் மதம் சார்ந்த ஒரு மனோபாவத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. குறிப்பாக
கல்வித்துறையில், உயர்கல்வித்துறையில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வரக்கூடிய நெருக்கடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இந்த ரோஹித் வெமுலாவினுடைய இந்த தற்கொலை என்பது இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகம் என்பது மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கே அம்பேத்கர் இயக்கம் ஒன்றை அந்த மாணவர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த அம்பேத்கரினுடைய கொள்கைகளை முன்னிறுத்தக்கூடிய அந்த இயக்கம், அதில் ரோஹித் வெமுலா ஒரு முக்கியமான பங்காற்றுகிறார். அவர்கள் சமூக நீதி சார்ந்த மற்றும் ஒரு மனித உரிமை சார்ந்த பல விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள். அப்போ குறிப்பாக இதுபோல் மாட்டுக்கறியை சாப்பிடுவதற்கான உரிமை தொடர்பான போராட்டங்கள், அதே போல் இந்தியாவில் நிறைவேற்றப்படுகிற சில மரண தண்டனைகள் தொடர்பான போராட்டங்கள், இப்படியெல்லாம் பல போராட்டங்களை அவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள். இது மதவாத சக்திகளுக்கு, குறிப்பாக ஒரு மதவெறியை பரப்ப வேண்டும் விரும்புகிற சக்திகளுக்கும் மத்திய அரசில் அவற்றிற்கு ஆதரவளிக்கக்கூடிய சக்திகளுக்கும் எரிச்சலை உண்டாக்குகின்றன. அப்படி உண்டாக்குகிற போது அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த மாணவர்கள் பங்கேற்பதை அவர்களால் தொடர்ந்து, அதாவது மனித உரிமை சார்ந்த அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை சார்ந்த போராட்டங்களில் இந்த மாணவர்கள் ஈடுபடுவதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மாணவர்களுக்கும் ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர் இயக்கத்திற்கும் இந்த அம்பேத்கர் படிப்பு வட்ட மாணவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுகிறது. அப்படி ஒரு மோதல் ஏற்படுவதாக ஒரு செய்தி இங்கு பரப்பப்படுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் அந்த ஏபிவிபி இயக்கத்தைச் சேர்ந்த அந்த மாணவர் தான் தாக்கப்பட்டதாக போய் அவர் ஒரு புகார் ஒன்றை மத்திய அரசிற்கு அனுப்புகிறார். மத்திய மனிதவளத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புகிறார். அது யார் மூலமாக அனுப்புகிறார் என்று பார்த்தால், பண்டாரு தாத்ரேயா என்கிற ஒரு அமைச்சரின் மூலமாக, அதாவது ஒரு மத்திய அமைச்சரின் மூலமாக அனுப்புகிறார். அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான ஸ்மிருதி இரானிக்கு அந்த புகார் அனுப்பப்படுகிறது. இன்னொரு புகார் என்பது பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் அந்த மாணவர் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற சம்பவம் என்பது ஒரு பொய்யான சம்பவம் என்று பின்னால் வந்த சாட்சியங்கள் உறுதிப்படுத்தின. ஏனென்றால் மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் அந்த மாணவர் தாக்கப்பட்டதற்கான எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை என்பதுதான் மருத்துவ பரிசோதனை முடிவு. ஆக இந்த அம்பேத்கர் இயக்கத்தைச் சேர்ந்த இந்த மாணவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் புகார் அனுப்பப்படுகிறது. அந்த பொய் புகாருக்கு ஒரு மத்திய அமைச்சருமே கூட உடந்தையாக இருக்கிறார். ஆனால் அதன் அடிப்படையில் இந்த மாணவர்கள் மேல் விசாரணை நடத்தப்படுகிறது. விசாரணையின் முடிவில் அந்த மாணவர்கள் மேற்கொண்ட ஆய்வை தொடர முடியாத வண்ணம் அவர்கள் பல்கலைக்கழக விடுதியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த ரோஹித் வெமுலா உள்ளிட்ட 5 மாணவர்கள், தலித் மாணவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்றப்படுகிற அந்த சம்பவத்தோடு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவர்கள் பல்கலைக்கழக நூலகத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் தடை விதிக்கப்படுகிறது. இதை எதிர்த்து ரோஹித் வெமுலா உண்ணாவிரதம் இருக்கிறார். சாலைகளில் டென்ட் அமைத்து போராடுகிறார். 1 மாதமாக இந்த போராட்டம் நடக்கிறது. இறுதியில் மனம் வெதும்பி மனம் உடைந்து அவர் தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார். இந்த தற்கொலை சம்பவம் நாட்டையே இன்று உலுக்கி இருக்கிறது. நாட்டினுடைய மனசாட்சியையே இன்று உலுக்கி இருக்கிறது. அதாவது ஒரு மாணவர் ஒரு அபிப்பிராயங்களை வைத்து கொண்டிருந்ததற்காக, தன்னுடைய சொந்த கருத்துக்களை வைத்து கொண்டிருந்ததற்காக அவர் தற்கொலை செய்கிற அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய கல்வி அமைப்புகள் எத்தகையதாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இதுபோன்ற கல்லூரி அமைப்புகளில் பல்கலைக்கழக வளாகங்களில் இன்று அரசினுடைய கண்காணிப்பு என்பது மிக கடுமையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வகுப்புவாத சக்திகளினுடைய மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு பல்கலைக்கழக வளாகங்களில், கல்லூரி வளாகங்களில் தீவிரமாக செயல்பட தொடங்கியிருக்கின்றன. இந்த மாணவர் அமைப்புகளினுடைய மிக பிரதானமான நோக்கம் என்பதே ஒரு மாற்று சிந்தனைகளை, பகுத்தறிவு சிந்தனைகளை, முற்போக்கான சிந்தனைகளை மாணவர்கள் யாரும் பேசுகிறார்களா, பரப்புகிறார்களா, அதன் அடிப்படையில் அவர்கள் அங்கு இயக்கங்களை உருவாக்குகிறார்களா என்று கண்காணிப்பது தான். ஆகவே கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு வகுப்புவாத சக்திகளினுடைய ஒரு உளவு பிரிவு போல பல வகுப்புவாத மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் செயல்படுகின்றன. இதில் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்னவென்று கேட்டால், இந்த மாணவர்கள் உண்மையில் ஒரு மனித நீதி சார்ந்த உரிமைகளுக்காக போராடிய இந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பல முறை துணைவேந்தருக்கு என்ன ஆயிற்று அந்த புகார் என்று கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்.
இறுதியில் இந்த மாணவர்கள் நீக்கப்படுகிறார்கள். ஆக ஒரு மாணவர்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தின் 2 அமைச்சர்கள் முன்னின்று இந்த கொடுமையை இழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இந்த மரணத்திற்கு, ரோஹித் வெமுலாவினுடைய மரணத்திற்கு அவர்கள்தான் முழு பொறுப்பு, தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல் இன்றைக்கு நீங்கள் ஐஐடி போன்ற நிறுவனங்களில் இந்த உயர்சாதி ஆதிக்கம் என்பது பெரிய அளவிற்கு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றன. இன்னொரு புறம் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் என்கிற அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எப்படி பாரபட்சமாக நடத்தப்பட்டார்கள் என்பதை பற்றிய ஆய்வறிக்கைகள் வெளிவந்தன. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் ஐஐடி உள்ளிட்ட இதுபோன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் புறக்கணிப்பின் காரணமாகவும் அவமானத்தின் காரணமாகவும் 18க்கும் மேற்பட்ட தலித் சமூக மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்திகள் கூட நம் முன்னால் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் இடஒதுக்கீடு சார்ந்து, சமூக நீதி சார்ந்து இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை நாம் பெற்று தந்திருக்கிறோம். ஆனால் அந்த உரிமைகள் என்பது உண்மையில் அவர்களுக்கு கிடைத்த போதும் கூட அவர்களுக்கான சமநீதி கிடைக்கவில்லை, சமூக கௌரவம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து சாதிய சக்திகள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதுபோன்ற கொடுமைகளை தொடர்ந்து இழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அடையாளம்தான் ரோஹித் வெமுலாவினுடைய இந்த மரணம். அந்த வகையில் சமூக நீதிக்கான போராட்டமும் சாதியத்திற்கு எதிரான போராட்டமும் மிக கடுமையாக நாம் தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கிறது. பெரியார் பிறந்த மண்ணான கலைஞரும் அண்ணாவும் இன்றைக்கு உருவாக்கிய இந்த அடித்தளத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் என்பது இந்த சாதிய ரீதியான போராட்டத்தில் தேசிய அளவில் முன்னிற்க வேண்டும் என்பதுதான் ரோஹித் வெமுலா போன்ற மாணவர்களுடைய மரணம் நமக்கு காட்டுகிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணா. புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன, இதில் எத்தனை வகைப்படுது, இந்த வியாதி வந்ததுன்னா அதற்கான அறிகுறிகள் என்ன, எந்த காலகட்டத்தில் இது நமக்கு முழுமையாக தெரிய வரும், இதற்கான சிகிச்சைகள் என்னன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ. புற்றுநோய் அப்படின்னும் போது ஒரு அதிகப்படியான ஒரு பயம், ஒரு உயிர்கொல்லி நோய் சொல்கிற ஒரு விஷயத்தில் புற்றுநோய் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நிறைய நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. இதை ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ஓரளவுக்கு முழுமையாக தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இன்றைக்கி மருத்துவத்துறை சொல்லுது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், எத்தனை வகையான புற்றுநோய்கள் இருக்குது, இது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், வந்ததுக்கப்புறமா அந்த நோயாளிகளை நாம் அணுக வேண்டிய அணுகுமுறைகள் என்ன, இன்னைக்கு இருக்கிற நவீனத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் சார். முதல்ல புற்றுநோய் பற்றி சொல்லுங்கள். இந்த கேன்சர் அப்படின்ற இந்த நோய் எந்த அளவுக்கு நம்மளை தாக்குது, எந்த மாதிரியான வகையிலெல்லாம் நம்ம இந்த நோய் வாய்ப்படுறோம்? தேங்க்யூ. புற்றுநோய் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அது ஒரு செல் நார்மலாக பாடியில் எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்குது. நீங்கள் ஒரு செல் 2 இப்போ ஒரு 2 4 மாறுது, 4 8 மாறுது, 8 16 மாறுது, இப்படியே போயிட்டே இருக்கு. பட் நார்மல் செல்ஸ் ஒரு அளவுக்கு அப்புறம் அது அந்த வளர்றது நின்றுடும். புற்றுநோய் அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நேரம் பின்னாடி பேசலாம். பட் அந்த வளர்ச்சி அபரீதமாக இருக்கிறது தான் புற்றுநோய். அப்படி வளர்கிற செல்கள் எந்த இடத்துல இருந்து வருதோ அதை பொறுத்து அந்தந்த கேன்சர் உருவாது. இப்போ நீங்கள் த்ரோட்டில் இருந்ததுன்னா தொண்டை கேன்சர், அப்புறம் மார்பக புற்றுநோய், அது மாதிரி எந்தெந்த பாகத்தில் வருதோ அந்தந்த பாகத்துக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் வருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எதனால் புற்றுநோய் வருதுன்றதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் இருக்குது, சிலது நிறைய தெரியாத காரணங்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணங்கள் இப்போ அதுவும் இந்த 21st செஞ்சுரியில் ரொம்ப காமனாக இருக்கிறது வெயிட். எப்படி அபரீதமான வெயிட்டு கெயின் பண்ணுறதுனால உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருது. புற்றுநோய் அதில் ஒரு மெயின். இன்றைக்கி கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட உலகம் பூரா பல கோடி மக்கள்
ஒவ்வொரு வருடம் வந்து இறந்து கொண்டிருக்கிறாங்க. பல கோடி மக்கள் வந்து அது டைரெக்டாக கேன்சர்னால் இறந்து போகிறவங்களே பல கோடி மக்கள். அதனால் தாக்கப்பட்டு இறந்து போகாமல் சஃபர் பண்ணுறவங்க அதுவும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. இது உலகம் பூரா இருக்குது. அதில் மெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட், உணவு சம்மந்தப்பட்டமாக அபரீதமாக சாப்பிட்றதுனால, கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றதுனால, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்றதுனால, அதிகமாக சாப்பிட்றதுனால, அதனால் மெயின் ப்ராப்ளம் வந்து அதனால தான் இப்போ நிறைய வருது. மற்றபடி உணவு சம்மந்தப்படாமல் பல காரணங்கள் இருக்குது. இப்போது ஸ்மோக்கிங் இருக்குது, புகையிலை பிடிக்கிறதுனால அதனால் மட்டுமே பல கோடி மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க புகையிலை பிடிச்சிங்கன்னா வெறும் நுரையீரல் கேன்சர் மட்டும்தான் வரும், இல்லாட்டினா மவுத்து கேன்சர் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை இல்லை. வந்து அதுவும் உண்மை. ஆனால் புகையிலை பிடிக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா விதமான பாகங்களும் அஃபெக்ட் பண்ணப்படுது. வந்து நுரையீரல் தான் ஒரு பெரும்பாலான பகுதி வகிக்குது அதில். பட் நுரையீரல் வருகிறது, இரைப்பையில் வரலாம், உணவு குழாயில் வரலாம், அப்புறம் பேன்க்ரியாஸில் வரலாம், பிளாடரில் வரலாம், கிட்னியில் வரலாம், எல்லா பாகங்களும் வந்து வைக்கப்படுது. இது வந்து நான் வெறும் கேன்சர் மட்டும் சொல்கிறேன். ஸ்மோக்கிங்னால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், பாடியில் இருக்க எல்லா பகுதியுமே ஸ்மோக்கிங்னால் பாதிக்கப்படுது. அதனால் இது ஒரு கேன்சர் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, அவ்வளோதான் வந்து. ஸோ அதனால் புகையில ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட். வெயிட்டு, அதிகமான வெயிட்டு, அதிகமாக சாப்பிட்றது, அதனால் வர ப்ராப்ளங்கள். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, டெய்லி பண்ணாமல் இருக்கிறது, இல்லைன்னா பண்ணவே இல்லாமல் இருக்கிறது, அதனால வர ப்ராப்ளங்கள். ஏன்னா அதுவும் வெயிட்டும் ரொம்ப டைரெக்டாக கனெக்ட் ஆகிறதுனால. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பல விதமான இன்ஃபெக்ஷன்ஸ்னால கேன்சர் வரலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து நீங்கள் இப்போது ஹெச்ஐவியில் எய்ட்ஸ், அதனால் வர கேன்சர்ஸ் இருக்குது. பல விதமான வைரஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் கேன்சர் வருது, பாக்டீரியாஸ்னால் வருது, பேரசைட்ஸ்னால் வருது. பட் இதெல்லாம் தடுக்க முடியும், வந்தால் ஈஸியாக குணப்படுத்தவும் முடியும். ஆனால் நிறைய காரணங்கள் இருக்குது அந்த இன்ஃபெக்ஷனால் வருது இருக்குது. அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ்னால் வர காரணங்கள் நிறைய இருக்குது. இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இப்போ நல்ல படுவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அதனால் வர பாதகங்கள் வந்து நிறையவும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் வர கேன்சர்ஸ், நிறைய கேன்சர்ஸ் வருது. அது ஒரு பங்கு. இப்படி பல விதமான காரணங்கள் இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 80% காரணம் வந்து இந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலைகளால், இல்லைன்னா நம்ம கண்ட்ரோலில் உள்ள வர கேன்சர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. மரபு ரீதியாக வருது, ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பா அம்மாவுக்கு இருந்தது, இல்லாட்டினா உங்கள் குழந்தைங்களுக்கு இருந்தது, இல்லாட்டினா உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% 25% தான் வருதே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து உங்களுக்கு கேன்சர் வர்றது நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து வருது. அதனால் அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் டாக்டர்ஸே அவங்க அவுட் ஆஃப் பிஸ்னஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சார். இப்போது எத்தனை வகைகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும் போது, இது எந்த ஒரு உறுப்புகளை இது பாதிக்குதோ அந்த உறுப்பில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. இதோட சிகிச்சை, இதோட அறிகுறிகள், இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கேன்சர்னு பேசும்போது பெண்களுக்கான ஒரு புற்றுநோய் அப்படின்னு வந்து நம்ம தனிப்பட்டு பேச வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். அந்த பிரெஸ்ட் கேன்சர் ஒரு விஷயம் காமனாக சொல்கிறத பார்க்குறோம். இது ஒரு ஆரம்ப காலத்திலேயே நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை சரி பண்ணுறோம் சொல்கிறோம். இதை தாண்டி சர்வைக்கல் கேன்சரும் இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறத பார்க்குறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் தாக்குதல் எங்கெல்லாம் அதிகப்படியாக இருக்குது? இப்போ முன்ன சொன்ன மாதிரி மார்பக புற்றுநோய், பிகாஸ் இந்த வெயிட் இருக்கிறதுனால, மரபு ரீதியாக இல்லாமல் வெயிட் வர்றதுனாலையோ, மற்ற சிகரெட் குடிக்கிறதுனாலையோ, இல்லை ஆல்கஹால், இப்போ ரீசெண்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா அதிகமாக குடிக்கிறதுனாலையோ,
அளவாக குடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதுவே எங்கள் கேன்சர் டாக்டர் வந்து நாங்கள் குடிக்கவே கூடாதுன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் கார்டியாலஜிஸ்ட் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் குறைச்ச அளவில் நீங்கள் மேபி ஒரே ஒரு வைன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன கிளாஸில் வைன் சாப்பிட்றது அப்படின்றது அதுக்கு மருத்துவ ரீதியாக பலன்கள் உண்டுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்சர் டாக்டராக அதை அலோவ் பண்ணாலே எங்கே நிறுத்துகிறோன்ற ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. அதனால் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு குடிக்கிறதுலையும் சிகரெட் பிடிக்கிறதுனால பலனே கிடையாது, குடிக்கிறதுனால சில பலன்கள் இருக்கிறதா பல டாக்டர் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வேறு இருக்குது. ஆனால் அதனுடைய சோஷியல் பாதிப்பெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குடிக்கிறத கண்டிப்பாக விடுறது தான் நல்லது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குடிக்கிறதே கிடையாது. அது ஆனால் இப்போது அதுவும் ஒரு ட்ரெண்டாக வந்துக்கிட்டு இருக்கு. சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இளம் பெண்களுடைய அவங்களுடைய இந்த சொசைட்டியோட பாதிப்பு அவங்க மேலே இருக்கிறதுனால குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அறவே குடிக்கிறத நிறுத்துறது, அதுவும் ஸ்பெஷலாக சில கேன்சர்ஸ் எல்லாம் குடிக்கிறதுனாலையும் வருது. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாட்டு அளவில் கண்ட்ரோல் பண்ணாததுனால வர்றது, வெயிட் அதிகமாக போடுறதுனால வருது. அதில் மெயின் கேன்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர்ஸ், மார்பக புற்றுநோய், அது மாதிரி கருப்பப்பை புற்றுநோய், இது ரெண்டும் வந்து இந்த வெயிட் சம்மந்தப்பட்ட இதில் வர்றது, மரபு ரீதியாக இல்லாமல். அது இல்லாமல் செர்விக்கல் கேன்சர் இப்போது பிகாஸ் இந்த வைரஸ் இன்வால்வ் ஆகிறதுனால, ஹெச்பிவி அப்படின்ற ஒரு வைரஸ் இருக்கிறதுனால வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. அதை தடுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு உண்டு. அதுக்காக இப்போது குழந்தைகள் பெண்களுக்கு வந்து 10-11 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ளே வேக்சினேஷன் பண்ணுறது வந்து நல்லது. அந்த ஹெச்பிவி ரிலேட்டட் இந்த செர்விக்கல் கேன்சர்ஸ் அதனால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அது மெயினாக இந்த மார்பக புற்றுநோய், கருப்பப்பை புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர், அது இல்லாமல் ஒபிசிட்டினால் வெயிட் அதிகமாக போடுறதுனால இந்த உணவு குழாய், அதுவும் மெயினாக கோலன் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, மகாகுடல் பெருங்குடல், அதில் வர கேன்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதையும் வந்து ஏர்லியராக கண்டுபிடிச்சோன்னா அதை தவிர்க்க முடியும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா முதல்ல வந்த உடனே கண்டுபிடிச்சோன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கேன்சரையுமே முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை க்யூர் பண்ணுறது வந்து, இப்போ கோலன் கேன்சர் எடுத்துட்டிங்க, இப்போ மார்பக புற்றுநோய் எடுத்துட்டிங்க, செர்விக்கல் கேன்சர் எடுத்துட்டிங்க, இல்லைன்னா கருப்பப்பை கேன்சர் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90-95% வரைக்கும் க்யூர் பண்ணிடலாம். இல்லைன்னா இதில் ஏர்லியர் ஸ்டேஜ் 1 and 2ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 98%, 99% வரைக்கும் குணப்படுத்த முடியும். ஆனால் அதையே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி அடைந்த ஸ்டேஜில் வரும்போது அதை க்யூர் பண்ணுறது கஷ்டம். அது வந்து டிராஸ்டிக்காக குறையும். அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து எப்படி இதில் 98% அதிகமாக இருக்கோ, அதை நீங்கள் வளர்ச்சி அடைந்த போது கண்டுபிடிச்சிங்க, இல்லைன்னா அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா குணப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். அது குணப்படுத்துகிற முறையும் அதனால் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருதுனால வருமுன் காப்பது தான் ரொம்ப நன்று. அதை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணோம். இதை வந்து முன்னாடி பொதுவாக இந்திய பெண்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய், பொதுவாகவே புற்றுநோயின்றது நான் வளர்ந்து படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஃபேமிலிஸ், இதில் தெரிஞ்சவங்க, நண்பர்கள், அவங்களுக்கு நடுவில் புற்றுநோய், அதுவும் பெண்கள் புற்றுநோய், பெண்கள் சம்மந்தப்பட்ட புற்றுநோய் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர், பார்த்துருக்கவே முடியாது, நான் கேட்டதே கிடையாதுன்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இந்த வளர்ச்சி அடைகிற சமுதாயத்தில் இந்த உணவு சம்மந்தப்பட்ட மற்ற கெட்ட பழக்கங்கள் வர்றதுனால மெயினாக அது ஏற்கனவே சொன்ன மாதிரி 70-80% வரைக்கும் இதனால் வர்றது. இதை எல்லாத்தையும் தடுக்க முடியும். மரபு ரீதியாக வர்றதை கூட ஏழியராக கண்டுபிடிக்க முடியும். அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கும் க்யூர் பண்ண முடியும். ஸோ இதை அவங்க நிஜமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக நம்ம குணப்படுத்த முடியும், இல்லை வரவே முடியாமல் தடுக்க முடியும். நிச்சயமாக சார். எப்படின்னா நம்ம ட்ரீட் பண்ணுறோம், என்ன மாதிரி அறிகுறின்னு நம்ம பேச வேண்டிய
அவசியத்தில் இருக்கும். இப்போ எந்த வியாதியும் வரணும்னா அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது முதலே தெரியும் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் எல்லா உறுப்பையும் பாதிக்கக்கூடிய கேன்சர் புற்றுநோயை வந்து இதற்கான அறிகுறிங்கிறது எந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிய வரும் டாக்டர்? ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி இது. ஏன்னா நிறைய முறை பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ், எனக்கு வர பேஷண்ட்ஸ் அறிகுறி இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க, அதை கவனத்தில் வச்சுக்கிறது இல்லை இது வந்து வேறு எதனால இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா புற்றுநோயின்றது வந்து எந்த இடத்துல இந்த புற்றுநோய் இருக்கோ அது சம்மந்தப்பட்டமான சிம்டம்கள், அறிகுறிகள் வரும். இப்போது ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு வாயில் புற்றுநோய் இருக்குன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் அதை பெரிய கட்டி மாதிரி வரலாம். இல்லைன்னா சின்ன ரொம்ப ஏர்லியராக இருக்கும் போது வெள்ளையாக ஒரு சேஞ்சஸ் வரலாம். இல்லைன்னா அரிப்புத்தன்மை வரலாம், எரிச்சல் வரலாம். இது வந்து ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கும்போது. அப்புறம் இங்கே லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்கிற அந்த சின்ன சின்ன லிம்ஃப் நோட்ஸ் எல்லா பாடி பூரா இருக்குது, அது சைஸில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதனுடைய சிம்டம் வலி வரலாம். பட் பொதுவாக புற்றுநோயின்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் இல்லாமல் பொதுவான ஒரு அறிகுறிகள் இருக்குது. இப்போது புற்றுநோயின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செல்கள் வந்து அதிகமாக வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கிறதுனால அதனுடைய எனர்ஜி அதுக்கு நிறைய தேவைப்படுது. அதனால காமன் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து எல்லா விதமான புற்றுநோய்களுக்கும் சில காமன் அறிகுறிகள் இருக்குது. அது மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வேர்க்கும், ஃபீவர் வரும். அது அப்புறம் வலி எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தமாக வலி வரும். இப்போ தலையில் கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹெடேக், ரொம்ப பலமான தலைவலி வரும். இப்போ வயிற்றில் இருந்ததுன்னா வயிற்று வலி வரும். அப்படி இப்போ கருப்பப்பையில் கேன்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கலாம், வலி இருக்கலாம், ப்ளீடிங் இருக்கலாம். அது மாதிரி காமன் சிம்டம்ஸ். வலி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு அறிகுறி வந்து அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வலி வந்ததுன்னா அது இதனால் இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், வேறு எதனால் இருக்கலாம், சாப்பாட்டு சரியில்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலி இல்லாதனால வலியை பொறுத்துக்கிட்டு அதை இக்னோர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதனால் எந்த ஒரு வலி வந்தாலும் ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம் கழிச்சும் அது வலி போகலை அப்படின்னா டாக்டர்கிட்ட அணுகிறது வந்து ரொம்ப நல்லது. அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்த்து கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் ரொம்ப சிம்ம சொப்பனம் ஒன்றும் கிடையாது இது. ஆனால் இந்த பேசிக் சிம்டம்ஸை அவங்க இக்னோர் பண்ணிடுறதுனால உடம்பு வெயிட்டு குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் சில அவங்க அகெயின் இந்த சமுதாயத்தோட நிலைமையில் நம்ம இருக்கிறதுனால வேலை பளு இல்லைன்னா குடும்ப பளு மற்ற ப்ராப்ளம்ஸில் அவங்க முழுகிறதுனால இதை மறந்துடுறாங்க. அதை மறக்காமல் சிம்டம் அறிகுறிகள் வந்தால் அந்த அறிகுறிகள் போகலைன்னா கண்டிப்பாக டாக்டர் அணுகணும். அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுமோ. இப்போது சிம்டம்ஸ் தெரிஞ்சு ஒருத்தருக்கு அந்த கேன்சர் இருக்குது நம்ம பண்ணணும், டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அவங்கள நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும்? எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பொதுவாக கேன்சர் வந்துன்னா சில வாட்டி இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் நினைக்கிறாங்க. அது வந்து உண்மை கிடையாது. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% வரைக்கும் கேன்சர், எந்த கேன்சர், இது பொதுவான ஒரு நம்பர் இது நான் சொல்கிறது, 60-70% ஆஃப் them ஆர் லிவிங் மோர் தென் 5 years. அதாவது 60-70% 5 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்காங்க. 20-30% தான் வந்து அதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டு ப்ராப்ளம்ஸ் வரவங்க இருக்காங்க. ஸோ 5 வருஷம் கேன்சரோடு இருந்தாங்கன்னா அவங்க பரிபூர்ணமாக குணமாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 5 வருஷம் நம்பர் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேன்சர் இல்லாமல் 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பூரணமாக குணமாயிட்டாங்கன்ற ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அது 60-70% இருக்காங்க அந்த நம்பர். மற்ற இந்த 20-30% வந்து முதல்லையே வந்து அவங்களுக்கு சில இப்போ தடுக்க முடிகிற கேன்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி மார்பக புற்றுநோயை ஏர்லியராக கண்டுபிடிக்கலாம், இல்லை வரவே இல்லாமல் பார்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம மகாக்குடல், பெருங்குடல், சிறுகுடல் அதில் வர கேன்சர்ஸ் ஏர்லியராக கண்டுபிடிக்கலாம், ஆர் வராமையே தடுக்கலாம். அதுக்கு இந்த ஸ்க்ரீனிங் சொல்கிறோம். அதை
வருடம் இப்போ மார்பக புற்றுநோய்னா வருடம் மேமோகிராம் பண்ணுறாங்க, அது பண்ணலாம். இப்போ கொலனாஸ்கப்பின்றாங்க. இப்போது பலவிதமான டெஸ்ட், புது ஐடெக் டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. மலத்தையை எடுத்து அதில் இருக்க செல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி அதில் கேன்சர் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்க இந்த கொலனாஸ்கப்பின்ற அந்த ஒரு அது அந்த அந்த டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளம். நீங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் நிறைய பேர் போக மாட்டுறாங்க. அதுக்கு இப்போது இந்த புது டெக்னாலஜியில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியெல்லாம் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேன்சர்னா ஒரு டெத் சென்டென்ஸ்னு நினச்சிக்கிற சுச்சுவேஷனும் இல்லை. இப்போ 60-70% வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். ஆர் இப்போ நீங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லைன்னா சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க அதை பற்றி ஒரி பண்ணுறதில்ல, மருந்து சாப்பிட்றாங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரியே இப்போது கேன்சரும் அதுக்குன்னு நிறைய மருந்து இருக்குது. கேன்சர் வந்துருச்சுன்னா உடனே அவங்க இறந்து தான் போயிடுவாங்க, எல்லோரும் இறந்து போடுவாங்கன்ற நிலையே இல்லை. மெஜாரிட்டி ஆக்சுவலாக அவங்க க்யூர் ஆகிடுறாங்க, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற நவீன மருத்துவ சிகிச்சை முறை எப்படி இருக்குது? இந்த ஆங்காலஜின்ற இந்த துறை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா முன்னாடிலாம் வெளிநாட்டுக்கு போனால் தான் முழுமையாக குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படி இல்லை, இந்தியாவிலே எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது சார்? டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் அதுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் முன்னாடி வெளிநாட்டுக்கு போனால் தான் சில இதெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்து, இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்க. அது வந்து நானே நேரில் பார்த்துருக்கேன். இங்கே நானே எனக்கே வந்து சில டெஸ்ட்லாம் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்தியாவும் மற்ற நாடுகளுக்கு சரிசமமான நிலைமையில் தான் நம்மளும் இருந்துகிட்ருக்கோம். டெக்னாலஜி இப்போ வளர்ந்துட்டுருக்கு. பட் சில டெஸ்ட்ஸ் அங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. எந்த இது பண்ணாலும் அதுக்கு வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதான்னு தெரியல. அங்கே அதை வந்து வெரி சயின்டிஃபிக்காகவும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுனால சில இதெல்லாம் வசதியாக இருக்குது. அதை தவிர இங்கே எல்லாமே இந்தியாவிலையும் இருக்குது. எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் நல்லாவும் பண்ணுறாங்க. அண்ட் அதனுடைய வளர்ச்சி வந்து அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்போ நிறைய பலவிதமான ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம எக்ஸ்ரேன்னு எடுத்துகிட்டு இருந்தோம், அப்புறம் சிடி ஸ்கேனுன்னு வந்தது, அப்புறம் இப்போ பெட் ஸ்கேனுன்னு வந்திருக்கு, அப்புறம் பலவிதமான ஸ்கேன்ஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ், நிறைய ஸ்கேன்ஸ் வந்ததுனால அதை ஈஸியாகவும் கண்டுபிடிக்க முடியும், வலி இல்லாமல் அந்த டெஸ்ட்களை உபயோகப்படுத்த முடியும், அக்யூரேட்டாகவும் கண்டுபிடிக்க முடியும். இதனால் என்ன சொல்கிறது, இதை நீங்கள் முன்னாடி ஒரு பாகத்தில் கேன்சர் இருக்குன்னா நீங்கள் அந்த பாகத்தில் தான் நீங்கள் போய் அதை கேன்சர் இருக்கான்னு சொல்லி அதை பயாப்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ அது கூட தேவையில்லை. பிளட் டெஸ்ட் மூலமாகவே சில இப்போது ஈவன் பிரஸ்ட் கேன்சருக்கு கண்டுபிடிக்கலாம். எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் நீங்கள் பிளட்லேயே வச்சு சில இதை கண்டுபிடிக்கலாம், ஸ்கேன்ஸை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். அதனால் பல விதமான முறைகள் வந்தாச்சு இப்போது. அதனால் நீங்கள் இந்த கேன்சரை பற்றின்ற ஒரேவே ஆல்மோஸ்ட் இது வந்து எடுத்துறது வந்து ஈஸியாகவும் ஆயிடுச்சு. வந்து நீங்கள் ஒன்லி திங் இஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களுக்கு ப்ராப்ளம் எதாவது இருந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணாமல் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் உடனடியாக நீங்கள் கேன்சர் டாக்டர் தான் பார்க்கணுன்ற இது இல்லை. வந்து எந்த டாக்டர்னாலும் போய் அணுகலாம். அவங்களால இப்போது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கேன்சர் டாக்டர்கிட்ட அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க கிவ் யுவர் செல்ஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் இக்னோர் த சிம்டம்ஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து அபரீதமான வளர்ச்சி வந்து, அது டெக்னாலஜி வளர்ச்சி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, க்யூர் பண்ணுறதுலையும். இந்த நீங்கள் எடுத்திங்கன்னா முன்னாடி வந்து சில கேன்சருங்களுக்கெல்லாம் மருந்து வந்து வருது அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை, 15 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி தான் வரும். இப்போ சில லாஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் எடுத்துட்டிங்கன்னா, அதுவும் லாஸ்ட் கடந்த 2-3 வருஷத்தில் எடுத்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை, சில வாட்டி வாரத்துக்கு ஒரு முறை எல்லாம் புதுமான மருந்துகள்லாம் வந்துட்டுருக்கு. அது வந்து ரெவல்யூஷனைசிங் ஜென்ரலாக மெடிசனை அண்ட் கேன்சர் கேர். ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்துலேயே கேன்சருன்றது வந்து இப்போ 60-70% சொன்னது கிட்டத்தட்ட 90-95% வரைக்கும் வந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. நிச்சயமா சார். எந்த ஒரு வியாதி வந்தாலும் வியாதி அதற்கான மருத்துவம்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம்ன்ற ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லக்கூடியது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறோம்.
ஸோ இப்போ இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் நீங்கள் முன்னாடியே பேசுனீங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு உயிர்கொல்லி நோய்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நம்ம கடைபிடிக்கணும்? பொதுவாக முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, வருமுன் காப்பது தான் எல்லாத்துக்குமே நல்லது. நீங்கள் வந்தப்போ எவ்வளோ தான் நீங்கள் டெக்னாலஜி அட்வான்ஸாக இருந்தாலும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சாலும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எல்லா கேன்சரையும் எங்களால் குணப்படுத்த முடியாது. சில கேன்சரை கண்டுபிடிக்கும் போதே வளர்ச்சி அடைந்த, இப்போ பிளட் கேன்சர்ஸ்லாம் இருக்குது, அது கண்டுபிடிக்கும் போதே வளர்ச்சி அடைந்த நிலைமை தான் வருது. அதை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனால் இந்த வருமுன் காப்பது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். இதில் நீங்கள் அதை பண்ணிட்டாலே இந்த 90-95% வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அந்த வருமுன் காப்பதில் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து டயட், எக்ஸசைஸ், அப்புறம் நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறாங்க இல்லையா, பொதுவாகவே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் உங்களுக்கு இப்போ ரொம்ப சில தவறான எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த வேக்சினேட் பண்ணால் ப்ராப்ளம் வருது, எல்லா மருந்துன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது மருந்துக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். வேக்சினேட் பண்ணால் அதுக்கு சில பேருக்கு அதனுடைய விளைவுகள் இருக்கலாம். ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி 100-200 வருடமாக இது ப்ரூவ், சில இதெல்லாம் ப்ரூவ் பண்ணதெல்லாம் நம்ப மாட்டுறாங்க. நிறைய பேர் இன்னும் பழைய காலத்து அந்த திங்கிங்லேயே இருக்காங்க. அது உண்மை இல்லை. வந்து வேக்சினேட் பண்ணால் ப்ராப்ளம் வருது, இல்லை இந்த ஈவன் இந்த வெயிட்டு எக்ஸசைஸ்னால் வர பலன்களை புரியாமல் இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸு, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்க. இது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எவ்ரிடே முடிஞ்சால் வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், அது இது தான் பண்ணணும்னு இல்லை. அது வேறு சில என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஓட தான் வேணும், இல்லைன்னா நீங்கள் நீந்தி தான் குளிக்கணும், இல்லை நீங்கள் டென்னிஸ் தான் ஆடணும் அப்படின்னு உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அது எந்த விதமான ஆக்டிவிட்டியாக இருந்தால் கிடையாது, நடக்கலாம், ஓடலாம், நீந்தலாம், டென்னிஸ் ஆடலாம், எந்த விளையாட்டுனாலும், வாலிபால் ஆடலாம், எந்த விளையாட்டுனாலும் அது உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. அதனால வர ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. கேன்சர் டைரெக்டாக ஸ்ட்ரெஸ்னோட கனெக்ட் இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய நேரடி பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் மற்ற இது ஸ்ட்ரெஸ்னால் வர ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைச்சிடலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம ஊரில் அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக பார்த்தது, அது வெளிநாடுகளில் அது ஆப்போசிட்டாக இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. பொதுவாக பெண்கள்னாலே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸுன்ற கான்செப்டே இல்லை. அவங்களுக்கு குழந்தைகள், வீடு, அவங்க அதனுடைய இதில் மூழ்கி தெளிச்சு அதுலேருந்தே மீள முடியாமல் இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, அவங்க அதனுடைய இம்பார்ட்டன்ஸை உணர மாட்டுறாங்க. அதனால் எக்ஸசைஸே பண்ணுறது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். என்னுடைய ஓன் ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸு மற்ற எல்லாம் பார்க்கும்போது 20-25க்கு அப்புறம் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணாதனால வர ப்ராப்ளம்ஸ் வந்து அதை சொல்லி மாற முடியாது. நீங்கள் அது இந்த ப்ரோக்ராம்னால அவங்களுக்கு அது தெரிஞ்சு ஏதாவது என்ன எக்ஸசைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல பண்ணணும். அது முதல்ல பண்ண ஆரம்பிக்கும் போது கடினமாக தான் இருக்கும். வந்து நீங்கள் எடுத்த உடனே என்ன நினச்சிக்கிறாங்க, நீங்கள் போய் எந்த ஹெல்த் கிளப்பில் தான் ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா 45 நிமிஷம் 1 மணி நேரம் பண்ணணும்னு கிடையாது. ஆரம்பிக்கும் போது நீங்கள் 1 நிமிஷம் கூட பண்ணலாம், அதோடு நிறுத்திடலாம். நீங்கள் அடுத்த நாள் 2 நிமிஷம் பண்ணலாம், அப்புறம் 3 நிமிஷம், அப்படியே இன்க்ரீஸ். நீங்கள் பிஃபோர் யூ ரியலைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் பண்ணிகிட்ருக்காங்க, ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய மன உளைச்சல்லாம் குறைஞ்சி போயிடுது. அண்ட் இந்த கேன்சர் ஃபைட்டிங், அந்த ஆன்டி கேன்சர் ஹெல்ப் இருக்குது. இது மெயினாக கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மற்ற ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, ஆர்த்ரைட்டிஸ், ஈவன் ஹைப்பர் டென்ஷன், சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க, இப்படி எல்லா ப்ராப்ளமும் போயிடும் நீங்கள் இந்த எக்ஸசைஸ். நீங்கள் இந்த எக்ஸசைஸையும் உணவு கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பாதி பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஐ திங்க் இதை எப்படி இதை பார்த்து இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா இந்தியா வில் பி a great place. நிச்சயமாக சார்.
ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாம் இது பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த பாதிப்புகள்னு வரும்போது அதற்கான அறிகுறிகள் எந்த காலகட்டத்தில் தெரியும், இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிக்கணும், இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 30 இந்தியா 2 மாமனிதர்களை இழந்த நாள். ஒருவர் அண்ணல் காந்தியார், இன்னொருவர் வள்ளலார். 1874ஆம் ஆண்டு வள்ளலாரும் 1948ஆம் ஆண்டு காந்தியாரும் மறைந்தார்கள். இருவரும் மறைந்த நாள் ஜனவரி 30. வள்ளலாரை பொறுத்தளவு அந்த நாள் தைப்பூசம் என்று சொல்லுவார்கள். தை மாதத்திலே வருகிற பூச நட்சத்திரம், அந்த நாளில் அவர் இறந்தார் என்பதனாலே தைப்பூச நட்சத்திரம் என்று நட்சத்திர கணக்கில் சொல்லப்பட்டாலும் அவர் மறைந்த அந்த தேதி ஜனவரி 30. எனவே அந்த ஜனவரி 30 அவருடைய நினைவு நாளை நாம் எண்ணி பார்க்கலாம். ஆண்டுதோறும் அந்த பூச நட்சத்திரம் என்பது மாறும், ஆனால் 30 என்கிற தேதி மாறாது. காந்தியார் கொல்லப்பட்டார். வள்ளலாரினுடைய மறைவு பற்றி இன்றைக்கும் 2 கருத்துகள் இருக்கின்றன. அவர் ஜோதியோடு கலந்து விட்டார் என்று அவருடைய பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவருடைய மறைவு எப்படி நிகழ்ந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்னமும் கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. 2 பேரும் அகிம்சையை வலியுறுத்தியவர்கள். 2 பேரும் புலால் உணவை கடுமையாக மறுத்தவர்கள். 2 பேரும் பகைவனிடத்திலும் அருள் காட்ட வேண்டும் என்று கூறியவர்கள். 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட அவர்களினுடைய மனமாற்றம், அவர்களினுடைய தெளிவான அந்த பேச்சுக்கு பிறகு இந்த மண்ணை விட்டு மறைந்தவர்கள். அந்த 4வது செய்தியை பற்றித்தான் கூடுதலாக இந்த பகுதியில் நாம் பேசலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் காந்தியார் அவர்கள் மதம் பற்றிய பல்வேறு கருத்துக்களை பல்வேறு காலகட்டங்களில் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் இந்த வருணம் என்பதையே ஏற்றுக்கொண்டவராக, 4 வருணம் தேவைதான், இது வேலை பகிர்வு, எனவே அது இருப்பது சரி என்று சொன்னார். பிறகு சாதிகளை பற்றி அவருக்கு கருத்து மாற்றம் பிற்காலத்திலே வந்தது. தொடக்கத்திலிருந்து தீண்டாமையை காந்தியார் ஏற்கவில்லை. ஆனால் சாதி என்பது, வருணம் என்பது தேவையான பிரிவு என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அவருக்கு அந்த எண்ணத்திலும் பிற்காலத்தில் மாற்றம் வந்தது. எப்போது இந்த சாதிய வர்ணாசிரமத்துக்கு எதிராக அவர் பேசத் தொடங்கினாரோ, எப்போது மத நல் இணக்கத்தை அவர் முன்வைத்தாரோ, அதற்கு பிறகுதான் அவர் குறிவைக்கப்பட்டார், கொல்லப்பட்டார் என்பது வரலாறு. ஐயா பெரியார் அவர்கள் மிக வெளிப்படையாகவே 47 இறுதியிலே சொல்லுகிறார், காந்தியாரிடத்திலே பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன, இனி அவரை நெடுநாள் வைத்திருக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது என்று எதனால் எழுதினாரோ பெரியார் வெளிப்படையாக எழுதினார். அப்படித்தான் நடந்தது. அவர் அப்படி வெளிப்படையாக எல்லா மதங்களுக்கும் ஒரு இணக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தோடும் இந்த சாதிகளுக்கு எதிராகவும் பேசத் தொடங்கியதற்கு பிறகு 1948 ஜனவரி 30 அவர் சுட்டு கொல்லப்பட்டார். ஒரு மத வெறி கொண்டவர்களால், மதவாதம் பேசுகிறவர்களால் காந்தியார் கொல்லப்பட்டார். அவருடைய சாவுக்கு அல்லது அவருடைய கொலைக்கு எது காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அவருடைய மத நல்லிணக்கம் பற்றிய கருத்துகளே காரணமாக இருந்திருக்கின்றன. நாம் வள்ளலாரையும் இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். அவருடைய ஆன்மீக ஈடுபாடு இவையெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் வள்ளலாருக்கும் ஒரு மனமாற்றம் ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. நீங்கள் திரு அருட்பாவை 6 திருமுறைகளையும் படிக்கிற போது முதல் 5 திருமுறைக்கும் 6வது திருமுறைக்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. வள்ளலாரே சொன்னார், அந்த 5 திருமுறைகளும் இல்லை, இதுதான் 6வது திருமுறை தான் நான் தெளிவு பெற்ற பிறகு நான் எழுதியது என்று குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் முழுக்க முழுக்க சைவ மதத்தை, சிவனை போற்றிய வள்ளலார்
இறுதி நிலைக்கு எங்கே வந்து சேர்ந்தார் என்றால் எல்லா மதங்களும் சமமானவை என்கிற நிலைக்கு வந்து சேர்ந்தார். மதமே வேண்டாம், சமயமே வேண்டாம், மனிதநேயம்தான் வேண்டும், சமயத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்றும் வள்ளலார் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நாம் சான்றுகள் இல்லாமல் இவற்றை சொல்ல முடியாது. 1873 ஆண்டு அக்டோபர் இறுதியிலே அவர் அந்த சமரச சுத்த சன்மார்க்க கொடியை ஏற்றி வைத்துவிட்டு ஆற்றிய உரை இன்னமும் பதிவில் அப்படியே இருக்கிறது. அந்த உரையில் அவர் சொல்லியிருக்கிற அந்த செய்திகள் அதற்கு முன்னால் வள்ளலாரே சொல்லி வந்த செய்திகளுக்கு நேர் எதிரானவை என்று கூட குறிப்பிடலாம். எல்லா சமயங்களையும் விட்டொழியுங்கள், சைவம் உட்பட என்று வள்ளலார் சொல்லுகிறார். எந்த நடராஜரை, எந்த சைவ மதத்தை காலமெல்லாம் போற்றி பாராட்டி அவர் எழுதினாரோ அவரே சொல்லுகிறார், எல்லா சமயங்களையும் விட்டு ஒழியுங்கள், இந்த சாதி சமய மூட நம்பிக்கைகளிலே இருந்து வெளியிலே வாருங்கள், மனிதர்களை சமமாக பாருங்கள். அதற்கு முன்னால் வள்ளலார் வைத்திருந்த பெயர் அந்த சபைக்கு என்ன என்று கேட்டால் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதுதான். பிறகு 1873 இறுதியில் எங்கேயெல்லாம் வேத என்கிற சொல்லை பயன்படுத்தினாரோ அந்த இடத்திலேயெல்லாம் அந்த சொல்லை நீக்கிவிட்டு சுத்த என்கிற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். சுத்த சமரச சன்மார்க்கமே தவிர வேத சன்மார்க்கம் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். எனவே வேதத்திற்கு எதிராக, குறிப்பிட்ட மதவாதத்திற்கு எதிராக வள்ளலார் பேசத் தொடங்கியதற்கு பிறகு 90 நாட்கள் கூட அவர் உயிரோடு இல்லை இந்த மண்ணில் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் ஆன்மீக ஈடுபாட்டில் கடவுளோடு சோதியாக கலந்து விட்டார் என்று அவருடைய பக்தர்கள் நம்பினாலும் வள்ளலாரிடத்திலே இந்த மனமாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு, சமயங்களை விட்டு அவர் வெளியிலே வந்ததற்கு பிறகு, சாதி வேறுபாடுகளை மிக கடுமையாக தொடங்கியதற்கு பிறகுதான் அவர்கள் மொழியிலே சொல்வதாக இருந்தாலும் அவர் ஜோதியிலே கலந்த நிகழ்வு பிறகுதான் நிகழ்ந்தது. அது மிக குறுகிய காலகட்டம். 1873க்கும் 1874 ஜனவரிக்கும் இடையிலே அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து, அந்த மாற்றங்களில் அவர் அதற்கான எதிர்வினை புரிவோரையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. எனவே காந்தியாரானாலும் வள்ளலாரானாலும் அனைத்து மனிதர்களிடமும் என்று சொல்வதை விட அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டியவர்கள். அவர்களினுடைய அகிம்சை கோட்பாடு என்பதுதான் இரண்டு பேருக்கும் அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி பயன்பட்ட முழுமையான கோட்பாடு. எனவே ஒத்த கருத்துக்களை உடையவர்களாக இருந்தார்கள். எளிமையும் அன்பும் தான் பொது வாழ்க்கையின் அடித்தளம் என்று கருதினார்கள். நேர்மையாக இருப்பதே பொது வாழ்விற்கான இலக்கணம் என்று உரைத்தார்கள். காந்தியார் அவர்களினுடைய அரசியல் கருத்துகள் சிலவற்றிலே இருந்து மாறுபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்போம். ஆனால் அந்த அரசியல் கருத்துக்களை தாண்டி தனி மனித வாழ்வில் அவர் எல்லோரிடத்திலும் காட்டிய நேயம், எல்லா மதங்களுக்கு இடையிலும் காட்டிய இணக்கம் அவருடைய காலத்திற்கு ஏற்ப வள்ளலாரிடத்திலும் அப்படியே இருந்தது. அவர்களினுடைய வாழ்வும் அவர்களினுடைய மரணமும் ஏறத்தாழ ஒத்த நோக்கிலேயே நடைபெற்றிருக்கின்றன. இருவரின் நினைவு நாளும் ஜனவரி 30. நமது மனம் சீராக இருந்தால்தான் நம் எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரிலே மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தமிழகத்தின் தவப்புதல்களில் ஒருவரான கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பார்வையிலே மனநலம் எப்படி அமைந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். மனம் என்பது எல்லோருக்கும் உள்ள ஒன்று. மனம் இருப்பவன்தான் மனிதனாக கருதப்படுவார். அந்த மனம் இருப்பது ஒன்றுதான் மனிதனை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது. அந்த மனம்தான் ஒரு மனிதனை பல விதங்களிலே ஆட்டி படைக்கிறது. மனம்தான் ஒருவனுடைய எண்ணங்களை உருவாக்குகிறது, அவனுடைய செயல்களை உண்டாக்குகிறது. ஒருவனுடைய மனம்தான் அவனுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றவும் முடியும்,
அல்லது நரகத்தை சொர்க்கமாக மாற்றவும் முடியும் என்று மேலை நாட்டு அறிஞன் மில்டன் கூறினான். இட் இஸ் தி மைண்ட் தட் மேக்ஸ் தி ஹெல் அவுட் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெவன் அவுட் ஆஃப் ஹெல் என்று சொல்வார்கள். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்று சொல்கிற பாரதியும் உண்டு இங்கே. ஆக அந்த மனம் என்ற ஒன்று நல்லபடியாக அமையுமேனான் மனிதன் நல்ல வளத்தோடு நலத்தோடு இருப்பான் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. உடல் நலம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையோ அதே அளவு, அதைவிட சற்றே அதிக அளவு அவன் மனநலத்தோடு இருப்பது அவனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த மனம் வேதனைப்படும் பொழுது என்னவெல்லாம் ஆகிறது என்று பார்க்கும் பொழுது மன சோர்வு ஏற்படுகிறது, மன வருத்தம் ஏற்படுகிறது, மன விரக்தி ஏற்படுகிறது. இதைத்தான் ஆங்கிலத்திலே டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். இந்த மனச்சோர்வு ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய மனம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பது பார்க்கும் பொழுது அழகாக கண்ணதாசன் தன்னுடைய வருகையிலே சொல்லுவார், மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் என்று. அதையே இன்னொரு இடத்திலே அவருடைய மன நிம்மதியற்ற நிலையிலே எங்கேயாவது போய் மன நிம்மதி தேடி அலையலாமா என்கிற இடத்திலே எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று மனம் நிம்மதி தேடி அலைகின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களின் இன்றைக்கு இருக்கிற ஒருவரின் பிரதிபலிப்பாக அவருடைய குரல் மன நலத்தை பெறுவதாக இருக்கிறது. ஆக பல நேரங்களிலே மனிதன் தன்னுடைய மனக்குமரல்களை வெளியே கொட்டாத காரணத்தினாலேயே அவன் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு உடல் மன பாதிப்புகளினால் அவதிப்படுகிறான். இதைத்தான் இன்றைய உளவியலாளர்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற மன அழுத்தம் வெளியிலே மன உணர்ச்சிகளை கொட்ட முடியாத பொழுது அழுத்தி அழுத்தி வைத்திருக்கும் பொழுது ஒரு நாள் பீரிட்டு கொண்டு வருகின்ற ஒரு நிலைதான் பல நேரங்களிலே அவனுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவை இல்லாமல் செய்து விடுகிறது. உடல் நோயோ மனநோயோ ஏற்பட்டு விடுகிறது. எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கரிலே ப்ரெஷர் அதிகமாகிவிட்டால் வெடித்து கிளம்புகிறதோ அதை போல அந்த மனம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். அப்படி மன உணர்ச்சிகளை, மனக்குமரல்களை, மன விரக்தியை வெளியிலே கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லாத பொழுது அவன் மேலும் வேதனை விடுகிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு விரக்தி ஏற்பட்டு நான் ஏன் இருக்க வேண்டும், இருப்பது லாபகரமா, இருப்பது நல்லதா, அல்லது இறப்பதே மேலா என்கிற எண்ணங்கள் எல்லாம் அவரிடம் வருகிறது. இந்த ஒரு மன ஓட்டத்தை, மனம் சஞ்சலப்பட்டு கிடக்கின்ற ஒருவருடைய மன ஓட்டத்தை மிக அருமையாக கவிஞர் படம் பிடித்து காட்டுவார். சொல்லி அழுதுவிட்டால் துன்பமெல்லாம் தீர்ந்துவிடும், சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, சொல்வதற்கோ ஆட்கள் இல்லை, தனியே படுத்து அழுது தலையணையை நினைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை என்று. இதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு நடைமுறை உண்மை. பல நேரங்களிலே மனக்குமரல்களோடு இருப்பவர்கள், மனச்சோர்வோடு இருப்பவர்கள் தங்கள் குமரல்களை வெளியே சொல்லி பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணை இல்லாத காரணத்தினாலே அதை வெளிப்படுத்துவதற்கு கடைசி நேரத்திலே கூட ஒரு ஆறுதல் சொல்லி அபயம் கிடைக்காத நேரத்திலே அவர் எடுக்கிற முடிவு தவறானதாக இருக்கிறது. அப்படி அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் மனம் ஆறுதல் விடுவார்கள். அப்படி இல்லாத நேரத்திலே அவர்கள் தனக்குத்தானே அழுது கொண்டு தலையை நினைத்து வேறு பரிகாரம் இல்லாத நேரத்திலே ஏன் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விரக்தியின் உச்ச விளிம்புக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களுக்குத்தான் பல நேரங்களிலே மனத்தை ஆற்றுப்படுகின்ற ஒரு விதத்தை அழகாக சொல்லுகிறார். ஆங்கில இலக்கியங்களிலே மத பிரச்சாரப்படி எல்லாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், 10 கட்டளைகள் என்று சொல்லுவார்கள். அதே போல கவிஞர் கண்ணதாசன் மனநலத்திற்கு, மனம் நலம்படுவதற்கு, மனம் ஆற்றுப்படுவதற்கு, ஆற்றுப்படுதல் என்று சொல்லும் பொழுது அதை தான் ஆற்றுப்படுத்துதல் என்பதை ஆங்கிலத்திலே கவுன்சிலிங் என்று சொல்வார்கள். மனம் ஆற்றுப்படுத்துதல். இந்த மனத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு 6 கட்டளைகளை அழகாக சொல்லுவார். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்று அவர் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு கட்டளையாக கேட்டுக்கொண்டு வந்தால் அந்த மனதினுடைய கோபங்கள் எல்லாம் தணிந்து, மனதினுடைய அந்த சோர்வெல்லாம் தணிந்து அவன் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நிலைக்கு வருவான். ஆக இப்படி ஒரு மனநல ஒரு மருத்துவராகவே மாறி நிற்கிற அந்த கவிஞரை அங்கே பார்க்க முடிகிறது. பல நேரங்களிலே கவிஞர் ஏதோ மன வருத்தத்தை மட்டும் பாடிக்கொண்டிருந்தார் இல்லை,
மன வருத்தத்தினுடைய ஒரு எதிர்மறை நிலை மன எழுச்சி, அல்லது ஆங்கிலத்தில் நாங்கள் மேனியா என்று சொல்லுவோம். ஒருவன் மிக அதிகமாக குதூகலித்து கொண்டாடி குஷியாக இருக்கின்ற நேரத்தை ஈஃபோரியா என்று சொல்வார்கள், அந்த மனநிலை. அப்படிப்பட்ட நிலையிலே உலகமே நான் தான் இந்த சக்கரவர்த்தி, எல்லா சக்திகளும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு திரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று உலகமே ஏதோ தன்னுடைய காலடியிலே கிடக்கின்ற ஒரு வெற்றி கழிப்பிலே அவன் பாடுகின்ற அந்த மனநிலையும் பிடித்து காட்டுவார். இப்படி கவிஞர் கண்ணதாசன் தொடாத மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே இல்லை என்று சொல்லலாம். பல நேரங்களிலே பார்த்தால் அவர்களுடைய பாடல்களை கேட்டாலே மனம் சோர்வுற்றவர்களெல்லாம் மன அமைதி பெற்று திரும்புகின்ற நிலைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். மனநல மருத்துவர்களாகிய நாங்கள் எல்லாம் பல நேரங்களிலே செய்ய முடியாதவற்றை அந்த இசையோடு கூடிய அந்த கவிஞர்களுடைய வார்த்தைகள், அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள், ஆழம் பொதிந்த வார்த்தைகள், மனதை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள் பல நேரத்திலே அவர்களுக்கு மனதை இதமாக தடவிக்கொண்டு அதை வருவி கொடுத்து அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு ஏற்படுவதை நாம் காண முடிகிறது. ஆக தமிழ் கவிஞர்களிலே பல பேர் இருந்தாலும் கூட மனதை அதிக அளவிலே சம்பந்தப்படுத்தி தன்னுடைய பாட்டுக்களினால் மனம் சோர்ந்திருப்பவர்களுடைய ஒரு ஆறுதலை கொடுத்த ஒரு மகாகவிஞன் கண்ணதாசன் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.